சிறார் சிறுமிகளுக்கு வணக்கம். இன்று பேராசை பெருநஷ்டம் என்ற தலைப்பில் ஒரு சிறுகதை ஒன்றை சொல்லவிருக்கிறேன். ஒரு அழகிய கிராமத்தில் ஏழை குடும்பத்தைச் சேர்ந்த ஆனந்தி என்ற சிறுமி தன் சித்தி ராதா, சித்தப்பா ராகவனுடன் வாழ்ந்து வந்தாள். ஆனந்தியின் வீட்டிற்கு அடுத்த வீட்டில் நடுத்தர குடும்பத்தைச் சேர்ந்த மலர்விழி என்ற சிறுமி தன் தாய் அஞ்சலை, தந்தை குணநாதன் ஆகியோருடன் வாழ்ந்து வந்தாள். ஆனந்தி, மலர்விழி இருவரும் நெருங்கிய தோழிகளாக வாழ்ந்து வந்தனர். சிறுமிகளான இருவரின் வீடுகளும் அருகருகே இருந்ததால் இவர்கள் இருவரும் ஒன்றாக விளையாடி மகிழ்ந்தனர். நல்ல குணம் கொண்ட ஆனந்தி சித்தி ராதாவுக்கு உதவியாக வீட்டுவேலைகளைச் செய்தாலும் தோழியோடு விளையாடுவதைப் பார்த்தால் அவளது சித்தி ராதா திட்டிக்கொண்டே அடிக்கவும் செய்வாள். அந்த நேரத்தில் ஆனந்தி அமைதியாக வேலைகளை செய்வாள். சற்று கோபமும் யாரையும் மதிக்காத மலர்விழி தன் தாய் அஞ்சலை சொல்லும் சிறு வேலைகளை கூட செய்யாமல் எதிர்பேச்சு பேசுவாள். ஒருநாள் ஆனந்தி மலர்விழியோடு வெளியில் விளையாடிக் கொண்டிருந்த போது ஆனந்தியின் சித்தி ராதா அங்கு வந்து ஆனந்தியை அடித்து எங்காவது போய்விடு என திட்டினாள். வலி பொறுக்க முடியாத ஆனந்தி அழுது கொண்டே நடந்து போனாள். வழியில் சிறிய தூணில் கயிற்றால் கட்டி போடப்பட்டிருந்த பசுமாட்டின் கன்றுக்குட்டி பசியால் கத்திக் கொண்டிருப்பதை சிறுமி ஆனந்தி பார்த்தாள். அப்போது கன்றுக்குட்டி தனக்கு பசிப்பதாகவும் கயிற்றை அவிழ்த்து விடும்படியும் கெஞ்சியது. அதை கேட்ட அவள் கன்றுக்குட்டியை அவிழ்த்துவிட்டு தாய் பசு மாட்டிடம் கன்றுக்குட்டியை சேர்த்து விட்டாள். தொடர்ந்து அவள் நடந்து செல்கின்ற வழியில் வாடிய நிலையில் இருந்த ரோஜா செடியை கண்டாள். அப்போது ரோஜா செடி அவளை பார்த்து, சிறுமியே, வாடி நிற்கும் எனக்கு கொஞ்சம் தண்ணீர் விட்டுவிட்டு போவியா என்றது. ஆனந்தியும் சரி என கூறி செடிக்கு தண்ணீர் விட்டுவிட்டு அங்கிருந்து சென்றாள். சிறிது தூரம் சென்றதும் ஒரு சோலையில் மாமரத்தில் கட்டப்பட்டிருந்த யானையை கண்டாள். அவளை பார்த்த யானை, என்னை பசியோடு மரத்தில் கட்டிப்போட்டுவிட்டு பாகன் எங்கோ சென்று விட்டான். என் பசி தீர அந்த தென்னை ஓலையை என் அருகில் போடுவியா என்றது. ஆனந்தியும் யானைக்கு தென்னை ஓலையை போட்டுவிட்டு அங்கிருந்து நடந்து சென்றாள். கொஞ்ச தூரம் சென்றதும் காட்டில் ஒரு ஓலை குடிசை வீடு இருப்பதை சிறுமி ஆனந்தி பார்த்து அங்கு சென்றாள். குடிசைக்குள் சென்ற ஆனந்தி அங்கு சொக்கி என்ற வயதான பாட்டி மட்டும் இருப்பதை பார்த்தாள். சிறுமி ஆனந்தியை பார்த்த பாட்டி சொக்கி அவளை அன்போடு வரவேற்றார். ஆனந்தி தன்னை பற்றியும் நடந்த விபரத்தையும் பாட்டியிடம் கூறினாள். சில நாட்கள் பாட்டியுடன் தங்கியிருந்த ஆனந்தி பாட்டிக்கு வேண்டிய உதவிகளை செய்தாள். ஒருநாள் ஆனந்திக்கு வீட்டு ஞாபகம் வரவே பாட்டியிடம், நான் எனது வீட்டுக்கு போகிறேன், விடை கொடுங்கள் பாட்டி, உங்கள் உடம்பை பார்த்து கொள்ளுங்கள், மீண்டும் ஒருநாள் உங்களை வந்து சந்திக்கிறேன் என்றாள். பாட்டி சொக்கியும் அவளின் ஆசைக்கு உட்பட்டு வீட்டுக்கு போக சம்மதித்தாள். மேலும் ஆனந்தி, நீ வீட்டுக்கு போகும்போது இந்த பெட்டியை எடுத்துச் செல் என கூறி ஆனந்தியிடம் ஒரு பெட்டியை கொடுத்து வழியனுப்பி வைத்தார். பாட்டியிடம் பெட்டியை வாங்கிக் கொண்டு வீட்டை நோக்கி புறப்பட்டாள் ஆனந்தி. வழியில் ஆனந்தி மாமரத்தில் கட்டப்பட்டிருந்த யானையை கண்டாள். தன் பசியை போக்கிய ஆனந்தியை கண்ட யானை அவளை அருகில் அழைத்து அவளுக்கு ஆசிர்வாதம் வழங்கியதோடு அவளுக்கு கூடை நிறைய மாம்பழங்களை பறித்து கொடுத்து வழியனுப்பியது. தொடர்ந்து வழியில் நன்கு வளர்ந்திருந்த ரோஜா செடி ஆனந்திக்கு நிறைய ரோஜா பூக்களை பரிசாக கொடுத்தது. மேலும் ஆனந்தி வீட்டுக்கு வரும் வழியில் பசுவையும் அதன் கன்றையும் பார்த்தாள். ஆனந்தியை கண்ட கன்றுக்குட்டி சந்தோஷத்தில் துள்ளி குதித்தது. மேலும் பசுமாடு ஆனந்திக்கு ஒரு பாத்திரம் முழுவதும் பாலை கொடுத்தது. மிகுந்த சந்தோஷத்தில் வீட்டுக்கு வந்த ஆனந்தியின் கையில் பெட்டி, கூடையில் மாம்பழம், ரோஜா பூக்கள், பாத்திரத்தில் பால் இருப்பதை பார்த்த ஆனந்தியின் சித்தி ராதா, சித்தப்பா ராகவன் அவளை அன்போடு அழைத்து நடந்த விபரத்தை கேட்டனர். ஆனந்தியும் நடந்த அனைத்தையும் கூறினாள். பின் அவள் சித்தி ராதா ஆனந்திக்கு சாப்பாடு கொடுத்து சாப்பிட செய்தாள். ஆனந்தி சாப்பிட்டு முடித்ததும் தான் கொண்டு வந்த பெட்டியை திறந்து பார்த்தாள். அதில் நிறைய புதிய ஆடைகளும் நகைகளும் பொற்காசுகளும் இருந்ததைக் கண்டு ஆனந்தி மற்றும் சித்தி ராதா, சித்தப்பா ராகவன் ஆச்சரியமும் மிகுந்த மகிழ்ச்சியும் அடைந்தனர். அன்றையிலிருந்து அவர்கள் ஏழ்மை நிலை மாறி சந்தோஷமான வாழ்வை வாழத் தொடங்கினர். சிறுமி ஆனந்தியின் வீட்டில் திடீர் செல்வ செழிப்பை கண்ட சிறுமி மலர்விழியின் தாய் அஞ்சலை பொறாமை கொண்டாள். தனக்கும் அத்தகைய செல்வம் கிடைக்க வேண்டும் என எண்ணினாள். அதற்காக அஞ்சலை என்ன செய்தாள் என்பதை கதையின் பாகம் 2 பார்க்கலாம்.
இந்த கதைக்கான உங்கள் கருத்துக்களை காமெண்ட் பண்ணுங்க. கூடவே ஒரு லைக்கையும் ஷேர் மறக்காம பண்ணுங்க.